இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நமக்கு புது பலன் தருவார், புதிய கிருபைகளை தருவார், புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே புதிய இருதயத்தை கர்த்தர் தருவார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 36 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, நவமான இருதயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு புது இருதயம். இப்போ புது இருதயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், சரீர பிரகாரமான பார்க்கும் பொழுது ஒரு இருதயம் கெட்டு போயிருந்தா நம்ம என்ன செய்வோம், அதில் புது இருதயத்தை நம்ம வைப்போம். ஆனால் அந்த இருதயம் ஆவிக்குரிய விதமாக என்னப்பட்டிருக்குன்னா கல்லா இருக்கு, கடினப்பட்டு போய் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரீர பிரகாரமாக அல்ல. கடின இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்லான இருதயம் அப்படின்னா உணர்வில்லாத இருதயம் சொல்லலாம். அப்போ சில காயங்கள் மனுஷனை அந்த இருதயத்தை காயப்படுத்தி சில இருதயங்கள் என்ன ஆகுதுன்னா கடினமாய் கல்லாயிருது. அப்போ அந்த கடின இருதயத்தை ஆண்டவரை இழக செய்யணும் அப்படின்னா அவர் என்ன செய்வார்னா சதையான நவமான இருதயத்தை ஆண்டவரால் தான் நமக்கு தர முடியும். நம்ம அநேகர்கிட்ட சொல்லுவோம் கல்லஞ்சக்காரர், கடின இருதயம் படைத்தவன். அப்போ இருதயம் ஆக்கி கொள்கிறது. என்னென்ன காரணங்களினாலோ இருதயம் கடினமாகிறது. இரக்கம் இல்லாதபடி, உணர்வு இல்லாதபடி, ஒரு அன்பு இல்லாதபடி, தன்னுடைய உறவுகளை நேசிக்க முடியாதபடி, எல்லா விதத்திலும் கடினப்பட்டிருக்கிற இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறார்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய இருதயத்தை அவங்க கடினப்படுத்தினாங்க. தேவனை சேவிக்க கூடாதபடி, தேவனுடைய அன்பை நினைக்காதபடி, தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாதவர்களாய், அவருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இருதய கடினம் என்பது உணர்வில்லாத ஒரு இருதயம். ஆண்டவர் இன்னொன்று சொல்லும் போது சொல்லுகிறாரு, உபாகமம் 29:4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொழுது ஆண்டவர் அவர் பார்வோனை அப்போ ஒவ்வொரு முறையும் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுடைய சுவாபத்தின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுவிக்க முற்பட்ட பொழுதும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவர்களுக்கு இரக்கம் செய்யாதபடி, அவர்களை விட முடியாதபடிக்கு கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இது தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக, தேவனுடைய வல்லமையை எல்லா ஜனங்களும், எகிப்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த 10 வாதையை கொடுத்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதான் சொல்லியிருக்கிறாரு, உணரத்தக்க இருதயத்தை நான் கொடுக்கலாம். அப்போ உணர்வு இல்லாத ஒரு இருதயம் தான் அந்த கடின இருதயம் சொல்றோம். இதை ஏசாயா 6:10 சொல்றாரு, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உணர்ந்தும் அவர்களை இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமல் இருக்கிற ஒரு இருதயம். ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கடின இருதயத்தைக்கு எடுத்து நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, நாம் இந்த கடின இருதயத்தோடு அல்லது கடின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் நாம் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து மீண்டு வர முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் உள்ளத்துல நான் புதிதான ஆவியை தந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்படியாக நவமான இருதயத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உணர்வுள்ள இருதயத்தை நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பரிசுத்தாவியானவர் நீங்க வரும் பொழுது நீங்கள் உணர்வடைய வேண்டும். அவர் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். எல்லாருக்கும் ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு இருதயம் இருக்கும். அந்த உணர்வுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். நம்ம தாவீதை பார்க்கும் பொழுது
அவர் பத்சேபாளுடன் பாவம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த உணர்வுக்கு கர்த்தர் எப்படியும் அவர் ஆவியானவர் அவருக்கு ஏவி இருப்பார். ஏன்னா ஆவியானவர் வழி நடத்துதல் தான் தாவீது நடந்துட்டு இருந்தான். கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, மகனே இது பாவம். ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாரு, அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம பாவம் செய்த நிமித்தம் அந்த சங்கீதம் 51 சொல்றாரு, பாவத்தை அவரை உணர்ந்து சங்கீதம் பாடும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய இருதயத்தை நீ சுத்தப்படுத்தி எப்பொழுதும், அதாவது ஒரு தடவை நாம் அவரால் சுத்தமாகி பரிசுத்தமானா திரும்ப திரும்ப நம்ம பாவத்துல விழுந்து விடாதபடிக்கு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல தாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இருதயத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது, இருதயம் தான் என்ன பண்றதுன்னா கேடுள்ளதா இருக்கிறது என்று சொல்கிறார். அவருடைய சீஷர்கள் அவருடைய சரீரத்தை எப்படி சுத்தமா வைத்திருக்கணும், வெளியில இருந்து சாப்பிடக்கூடிய போஜனங்களை பற்றி அவர் ஓமையாக சொல்லும் போது சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு வெளியில இருந்து செல்லக்கூடியது எதுவுமே அவனுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாது. அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சுவாபங்கள், அந்த விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொறாமைகள், கபடுகள், கோபங்கள், எரிச்சல்கள், இவைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தணும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இருதயம் ஒரு முக்கியமான ஒரு பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு என்று நான் பார்க்க முடிகிறது. தீட்டான இருதயம் நம்ம உள்ளத்துல இருந்ததுன்னா நம்ம எப்படி ஆண்டவரை துதித்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. பிரியமானவர்களே, அப்போ புதிதான ஆவியை தந்து, ஆண்டவரே எனக்கு நவமான இருதயத்தை தாரும், அந்த தாவீது ஜெபித்தது போல சுத்த இருதயத்தை தாரும், புதிதான இருதயத்தை தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த சதையான இருதயத்தை, நவமான இருதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். இன்னும் நீதிமொழிகள் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லியிருக்கு. எல்லா காவலோடும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்திலே சுத்தமா இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தாதான் நாம் தரிசிக்க முடியும். அப்போ அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருங்கப்பா, நவமான இருதயத்தை தாருங்க, என் இருதய கடினத்தை மாற்றுங்க, எந்த சூழ்நிலையிலும் என் இருதயம் கடினம் படாதபடிக்கு அந்த நவமான இருதயத்தை, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது இந்த புதிய வருடத்திலே புதிய இருதயத்தை தருவார். நமக்கோ, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்ம கணவனுக்கோ, ஆண்டவரே இப்படி ஒரு கடின இருதயம், உணர்வில்லாத இருதயம், பயமில்லாத இருதயம், கர்த்தருக்கு பயமில்லாத இருதயம் காணப்படுமானால் இன்றைக்கு நாம் ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நவமான இருதயத்தையும் சுத்த இருதயத்தையும் உங்களுக்கு தருவார். அதற்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. உம்முடைய நாம மகிமைக்கென்று தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நிலைவரமான ஆவியையும் சுத்த இருதயத்தையும் தருகிற தேவன் அப்பா. இந்த நாளில் இதற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுத்த இருதயத்தையும் நவமான இருதயத்தையும் கொடுத்து கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களிலே ஆண்டவரே இருதயத்திலே ஆண்டவரை தீட்டாக்கி நாங்கள் காணப்படுகிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அப்பா சுத்தமாக்கி சுத்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். உணர்வை தாரும் ஆண்டவரை. நீர் எங்களுக்கு கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வுள்ளவர்களாய் பாவத்திற்கு விலகி ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கடைசி வரை எங்களை இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, எல்லா காவலோடும் எங்களை இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை